ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுடைய பேப்பர் 1ல் நெட் ஆர் ஸ்டேட் எக்ஸாமில் தேர்ட் ஒன் 10th யூனிட்டில் ஹையர் எஜுகேஷனில் தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஓரியன்டட் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரியன்டட் லேர்னிங் அப்படின்னா பார்க்கலாம். ஓரியன்டட் லேர்னிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அந்த வேர்டு ஓரியன்டல் எதுலேருந்து டெரைவேட் பண்ணாங்களா ஓரியன்ட். இந்த ஓரியன்ட் என்னென்னு டிஃபால்ட்டாக சொல்ல போனால் ஈஸ்ட் கண்ட்ரீஸு இல்லை ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஓரியன்டல் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இண்டோலாஜிக்கலில் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டோலாஜிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அகாடமிக் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி. சவுத் இந்தியன் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, சவுத் ஏஷியன் ஸ்டடீஸு. அகாடமிக் அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி கல்ச்சர் லிட்ரேச்சர்ஸ் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து நம்ம அகாடமிக்காக படிக்கிறது தான் இண்டோலாஜிக்கல். இந்த ஓரியன்டட் லேர்னிங் அப்படின்னாவே நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டோலாஜிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியன்டட் லேர்னிங் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ரெண்டுமே சேர்ந்தது. அதாவது ஏஷியன் பற்றியும் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் ரெண்டையும் சேர்ந்து படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓரியன்டட் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஓரியன்டல் ப்ரோக்ராம்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லைப்ரரிஸில் இது வந்து இருக்குது. இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இஸ் கலெக்டிங் அண்ட் கொலாட்டிங் த ரேர் மேனோஸ்கிரிப்ட்ஸ். அதாவது ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுருக்காங்களே அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை எடுத்து இப்போ இது பண்ணுறதா இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அந்த லைப்ரரிஸ்லாம் பிரிண்டட் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அடையார் லைப்ரரி. அடையார் லைப்ரரி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1882 தான் அடையார் லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டல் ஸ்டடீஸ்க்கு வந்து சென்ட்ரலாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்க 1937. அந்த ஜேர்னல் பேர் வந்து பிரம்ம வித்யா. இந்த ஜேர்னலை வந்து அடையார் லைப்ரரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜேர்னல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஏஷியாட்டிக் சொசைட்டி. இது எதை பேஸ் பண்ணிக்கலாம் இண்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ் தான் நம்ம இப்போ பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இது சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அகாடமிக் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இண்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டின்ற இந்த இன்ஸ்டியூட்டை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் ஜோன்ஸு 1794 வந்து இது வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதர் நேம்ஸ் அந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி எப்படிலாம் பேர் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக்ன்ற மாதிரி இந்த ப்ரொனன்சியேஷனில் 1784 1825 வரைக்கும். அண்ட் தென் ஏஷியாட்டிக் சொசைட்டின்றது பார்த்தீங்கன்னா 1825 to 1832 வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பேர் மாறுச்சுன்னா ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்னு மாறிச்சு. அது 1832 to 1935 வரைக்கும். அப்புறம் 36 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் சொசைட்டி ஆஃப் பெங்கால் பேர் மாறிச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அகைன் ஏஷியாட்டிக் சொசைட்டினே மாற்றி 1951 வந்து நமக்கு வந்து மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பந்தகர் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த பந்தகர் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1917 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பந்தகர் இன்ஸ்டியூட்டை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பந்தகர் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கங்காநாத் ஷா கேந்திரியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கங்காநாத் ஷா கேந்திரியா சமஸ்ட்ரா வித்யாபீதா. இது வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் 1934 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இது ஜிஎன் ஷா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் மெட்ராஸில் இருக்குது 1944. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் இருக்குது காலேஜ். மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து சென்னையில். இந்த மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணார். இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தருவோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா விசாரதா டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் என்னென்னா டீச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேதாஸ் விடண்டா மிமாப்சா அண்ட் தென் ஸ்பிரிட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க அண்ட் தென் சம் அலைட் சப்ஜெக்ட்டும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 6th. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் சொசைட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது 1909 வந்து டெவலப் பண்ணாங்க. ஆர்ஜே ரிச்சார்ட்ஸ் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டல் இன்ஸ்டியூட் பரோடாவில் இருக்குது. இது சயாஜி ராவ் அண்ட் கயாட் இவ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார்.
இது ஃபேமஸாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1950 தான் ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவ்யமணி மம்சா ஆஃப் ராஜசேகரா. இதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன்ஸ். 9th வந்து பார்த்திங்கன்னா ஓரியண்டல் மேனோஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி திருவனந்தபுரத்தில் இருக்குது. மேனோஸ்கிரிப்ட்ஸில் 1911 இதில் வந்து 5000 மேனோஸ்கிரிப்ட்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்லையும் மலையாளம் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மைசூரில் இருக்குது. இது வந்து ஓரியண்டல் லைப்ரரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருப்பதியில் இருக்குது. 1941 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சமஸ்கிருத அகாடமின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்குது. 1927 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சமஸ்கிருத சாகித்யா பாரிசாத் இது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வந்து இருக்குது. இது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1916. இது இந்த பேர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இதை பேஸ் பண்ணியும் ஒரு 4-5 இன்ஸ்டியூட் கொடுத்துட்டு இதில் எது இருக்குது இல்லை எது இல்லை அந்த மாதிரி கேட்கலாம். இது கண்டிப்பாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் காலேஜ் கொல்கத்தாவில் இருக்குது. அது பேர் நயாயான்றது நம்ம யூஸ் பண்ணுவாங்க அங்கே. நெக்ஸ்ட்டு சரஸ்வதி மஹல் லைப்ரரி தஞ்சாவூரில் இது வந்து இருக்குது. இது வந்து 16th century தான் வந்தது. இது ஃபுல் அஃபிஷியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மகாராஜா சர்ஃபோஜி சரஸ்வதி மஹால் லைப்ரரி அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இது அஃபிஷியல் நேம் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வஸ்வரன் அண்ட் தென் விஸ்வபந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் இண்டோலஜிக்கல் ஸ்டடீஸ் இது வந்து உசியப்பூரில் இது வந்து இருக்குது. இது வந்து ஒரிஜினலி என்னன்னு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா விஸ்வவரண்டா வேதிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓரியண்டட் ரிசர்ச் பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ கன்வர்ஷனல் லேர்னிங் அப்படின்னா என்ன பார்க்கலாம். கன்வர்ஷனல் லேர்னிங்னாவே எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா டீச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் கன்வர்ஷனல் லேர்னிங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் டிகிரி இருக்குது இல்லையா, நம்ம டிகிரியோ டிப்ளமோ கோர்சஸ் நம்ம காலேஜில் போய் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எஜுகேஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு கிளாஸ் ரூம் செட்டப்பில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம காலேஜ் ரெகுலராக இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்வர்ஷனல் லேர்னிங் தான். இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதோடைய கண்டென்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நமக்கு ஒரு சிலபஸ் கொடுப்பாங்களே அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நோட்ஸை பேஸ் பண்ணி தான் இதோடைய கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த வந்து கன்வர்ஷனல் லேர்னிங்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பேக் டு பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, ஆர் கஸ்டமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க, இல்லை ஸ்கில் லேர்னிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிராக் அண்ட் மார்டர் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து நம்ம இந்த கன்வர்ஷனல் லேர்னிங்கை நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்வர்ஷனல் லேர்னிங்கில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன் கேம்பஸ் எஜுகேஷன் வித் ஃபிக்ஸ்டு டைம் அப்படி தானே. கேம்பஸ்குள்ளே இருக்கும், வித் டைம் இருக்கும், ரெகுலர் அட்டெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், ப்ரிஸ்கிரைப் கரிக்குலமில் வந்து நம்ம சிலபஸ் இருக்கும், எம்பாசிஸ் மோர் ஆன் டீச்சிங் இது டீச்சிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர நாட் ஆன் லேர்னிங்கு. மோஸ்ட்லி வந்து டீச்சிங் பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் டீச்சர் சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டூடெண்ட் லேர்ன் த்ரூ லிசனிங் அண்ட் அப்சர்வேஷன். ஸ்டூடெண்ட் எப்படி கற்றுப்பாங்கன்னா கவனிக்கிறது மூலிமாவும் அப்சர்வ் பண்ண மூலிமாவும் கற்றுப்பாங்க. ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ். இப்போ எக்ஸாம் வச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா கன்வர்ஷனல் லேர்னிங். நான் கன்வர்ஷனல் லேர்னிங் அப்படின்னு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ மாடர்ன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கும். இது ஆன்லைன் கோர்சஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோக் கோர்ஸில் தான் இது வந்து இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் கேன் பி ஜெனரேட். சர்டிஃபிகேட் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா நம்ம அந்த கோர்ஸை எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அப்போ சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். டிஃப்ரெண்ட் டிகிரி டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அவையில் மோக்குன்னு இருக்கு இல்லையா, மோக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மோக்குனா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸு. இது வந்து ஸ்வயம் அந்த இன்டெல் என்பிடிஎல் அந்த மாதிரி போர்ட்டல் இருக்கும். இந்த மோக் கோர்சஸில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வர்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆன் கேம்பஸ் கிடையாது, அதர் தென் ஆன் கேம்பஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈவினிங் லேர்னிங்கு, டிஸ்டன்ட் லேர்னிங்கு, ஒகேஷ்னல் ஸ்டடீஸு, ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்ஸு, ஆன்லைன் லேர்னிங் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வர்ஷனல் லேர்னிங்கில் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா லேர்னர்ஸ் ஓரியன்டட். இது லேர்னர்ஸ் ஓரியன்டில் இருக்கும். நோ ஃபிக்ஸ்டு கரிக்குலம். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அது. அண்ட் தென் லிங்க் டு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். கண்டினியூஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி. ஓகேங்களா, இந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் எதுக்காகனா லிட்ரேச்சரி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் தடுக்கிறதுக்காக. ஓகேவா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான்.
இப்போ நான் கன்வர்ஷன் கோர்சஸ் என்னென்ன அஃபர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன நான் கன்வர்ஷன் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீ சோமிலர்னா டீ வந்து டேஸ்ட் பண்ணுறது, அந்த டீ பேஸ் பண்ணியிருக்கிறது. ஸ்பானா அந்த பியூட்டிஷியன் தெரப்பி பேஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் தென் மியூசியாலஜி, பெட் க்ரூமர்னா பெட்டு வந்து ஜெரன்டாலஜி, அண்ட் தென் எத்திக்கல் ஹேக்கிங் இதுவும் இருக்குது. அது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே எழுதியிருப்பேன். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, காந்தியன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கன்வர்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம், இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.